பாட்டாளிக்கு ஒண்ணுன்னா படைய திரளும் என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. இயக்குனர் மோகன்ஜியை 10 மணி நேரத்தில் மீட்டு தந்திருக்கிறார் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களும், பசுமை நாயகர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும், அவர்களின் வழிகாட்டுதல் படி செயல்பட்ட சட்ட போராளி அண்ணன் பாலு அவர்களும். கள்ளச்சாராயம் காய்ச்சறவனும் கஞ்சா விற்கிறவனும் கரவேட்டி கட்டிக்கிட்டு திமுக அரசு துணையோடு வெளியில திரிய முடியுது. ஆனால் மதுவுக்கு எதிராக, போதைப் பொருளுக்கு எதிராக படம் எடுத்தவங்களுக்குத்தான் இங்க பாதுகாப்பு இல்லை. இயக்குனர் மோகன்ஜி அவர்களா ஏதோ தீவிரவாதியை கைது செய்யற மாதிரி அதிகாலையிலேயே காவல்துறையினர்கள் காட்டுமிராண்டித்தனமாக அவருடைய குடும்பத்திற்கு கூட எந்த ஒரு தகவலும் சொல்லாம வலுக்கட்டாயமாக இழுத்து சென்றிருக்கிறார்கள். இந்த தகவலானது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பகிர்ந்த உடனேயே அடுத்த வினாடியிலிருந்து வேகம் எடுத்து காவல்துறை உயரதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர்கள் எங்களுக்கு என்னன்னே தெரியாது என்று கைவிரித்திருக்கிறாங்க. இதுதான் தமிழக காவல்துறையினுடைய லட்சணம். ஒரு பிரபலமான ஒரு நபரை கைது செய்திருக்கிறார்களா, கடத்தி இருக்கிறார்களா என்பதை கூட அவர்களுக்கு குடும்பத்தார் அறியாத வண்ணம் தான் இங்க ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அதன் பின்பாக நேரடியாக பாட்டாளி மக்கள் கட்சி தலைமை தலையிட்டு காவல்துறைக்கு அழுத்தம் கொடுத்த பின்பாக அவர் திருச்சிக்கு கொண்டு செல்லப்படுகிறார் என்று தகவல் அறிந்து உடனடியாக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதிரடியாக இயக்குனர் மோகன்ஜி அவர்களை மீட்டு வந்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்ட போராளிகளின் குழு.